வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ கீழே பார்த்திங்கன்னா தெரியும். அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ சம்மந்தப்பட்ட தகவல் தான் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. இன்றைக்கி என்னுடைய ஒர்க் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோவில் ஆயில் ஃபில்ட்ரு எதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆயில் ஃபில்டர்ன்றது என்ன பண்ணுன்னா, நம்ம இன்ஜினில் இருக்க இன்ஜின் ஆயிலை வந்து அப்படியே அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்டருக்கு தான் உள்ளே போகும். அந்த ஆயில் ஃபில்டர்லேருந்து தான் ஃபில்ட்ரு ஆகி தான் மற்ற இடத்துக்கு போகும். இதுதான் பார்த்திங்கன்னா கான்செப்ட்டு. இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா, நம்ம ஆயில் பம்ப் இருக்குல்ல, ஆயில் பம்ப்லேருந்து நேராக ஆயில் ஃபில்டருக்கு தான் போகும். ஆயில் ஃபில்டர்லேருந்து அப்புறம் தான் இன்ஜினோட மற்ற எல்லா பார்ட்ஸுக்குமே போகும். இப்படி போகிற இன்ஜின் ஆயில் என்ன பண்ணுன்னா, ஆயில் ஃபில்டர் வழியால் போகும்போது உள்ளே இருக்க, அதாவது ஆயிலில் இருக்க சின்ன சின்ன துகள், அந்தமாதிரி தூசி இதெல்லாம் என்ன பண்ணுன்னா அந்த ஆயில் ஃபில்டரில் படிஞ்சிடும். சுத்தமான ஆயில் தான் இன்ஜினுக்கு போகும். இதனால் என்ன ஆகுனா, உள்ளுக்குள்ளே இருக்க அந்த மெட்டீரியல்லாம் வந்து தேய்மானம் ஆகாமல் உங்களுக்கு லாங் லைஃப் வரும். அதனால தான் பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒவ்வொரு சர்வீஸுக்கும் ஆயில் ஃபில்டரை கண்டிப்பாக மாற்றிடணும். பார்த்திங்கன்னா அந்த ஷோரூம்லேயும் அதான் சொல்லுவாங்க, இல்லை கரெக்டாக வந்து ஆயில் ஃபில்ட்ரு வந்து ஆயில் மாற்றும் போது கண்டிப்பாக ஆயில் ஃபில்ட்ரையும் சேர்த்து மாற்றிடணும். ஏன்னா அதோட விலையும் ரொம்ப கம்மி. சப்போஸ் நீங்கள் மாற்றாம விட்டிங்கன்னா என்ன ஆகுனா, ஆயில் ஃபில்ட்ரு வந்து அப்படியே ஒரு மாதிரி கருப்பாக அந்த தூசி ஃபில்ட்ரு பண்ணி படிஞ்சு போயிடும். படிஞ்சது பிறகு ஆயில் ஃபில்ட்ரு ஆகலைன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இன்ஜினுக்கு போகிற இன்ஜின் ஆயிலில் ஒழுங்காகவும் போகாது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஆயிலும் ரொம்ப அழுக்காயிடும், வண்டிக்கு ரொம்ப டேமேஜ் பண்ணும். அதனால தான் பார்த்திங்கன்னா எப்போயுமே இன்ஜின் ஆயில் வந்து மாற்றும் போது ஆயில் ஃபில்டரையும் சேர்த்து மாற்றிடணும்னு சொல்லுவாங்க. ஒரு சில நண்பர்கள் பார்த்துருக்கேன், ஆயிலை மட்டும் மாற்றுவாங்க, ஆயில் ஃபில்டர் அடுத்த சர்வீஸில் மாற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் மாற்றவே கூடாது. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த ஒரு டைம் தான் வந்து ஆயில் ஃபில்ட்ரு வந்து ஃபில்ட்ரு பண்ணுற அளவுக்கு இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அது கருப்பாக படிஞ்சு விடும். அப்புறம் ஆயில் ஃபில்ட்ரே ஆகாது. அதனால தான் ஆயில் ஃபில்ட்ரை யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக ஆயில் ஃபில்ட்ரு வந்து மாற்றிடுங்க ஒவ்வொரு சர்வீஸுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள்.